ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? Yes sir, good morning sir. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். மிஸ்ஸஸோட வந்திருக்கீங்க. ஹலோ. ஸோ நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் இந்த வண்டி வாங்கலாமா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க. அதுக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி drmarketplace.in அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் ஓனர்ஷிப்பை உங்களோட வண்டியை ஓனர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் போய் சைன் அப் பண்ணிங்கன்னா நான் உங்களை கால் பண்ணுறேன். சென்னைக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓனர்ஷிப் பண்ணலாம். வெளியில் இருந்தீங்கன்னா அதுக்கு எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் drmarketplace.in அதுக்குள்ளே போய் பாருங்கள். டிரைவிங் டைனமிக்ஸை உங்களுக்கு ஏற்றுற அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஏத்தர் பிடிச்சிருக்கா இல்லை இந்த வளைச்சி ஓட்டுறது? மேனியூரபிலிட்டி ஏத்தர், ஏன்னா ஏத்தர் கொஞ்சம் ஸ்லிம் அந்த மாதிரி ஸ்லிம் ஃபிட் மாதிரி சொல்லுவாங்க. வெயிட்டும் கம்மி, வளைச்சி கொடுக்கும். ஒரு சின்ன ஒரு நேரோ கேப்ல கூட போயிடலாம். பட் இது கொஞ்சம் ஸ்டேரிங் ப்ராடா இருக்கு. ஆமாம். ஸோ வண்டி வெயிட் அதிகமாக இருக்கு. ஸோ ரொம்ப வளைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் வருதா? அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பில் குவாலிட்டி ஏத்தர்ல சூப்பராக இருக்கும். இதுலேயும் பார்த்தா சேமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பில் குவாலிட்டி. இல்லை, அது நீங்கள் தான் சொல்லணும். பில் குவாலிட்டி எப்படி இருக்குது? இல்லை, அதான் என்னோட யூசேஜ் இப்போதைக்கு 2000 கிலோமீட்டர் தானே, இன்னும் ஒரு இடம் கூட நம்ம இஷ்யூ ஆகல. ஸோ அதனால ராட்லிங் சவுண்ட் கேட்குதா? சாரி, நார்மலி அந்த பில் குவாலிட்டி அப்படின்னும் போது அது வந்து ஏத்தருக்கு ஈக்குவலண்டா இருக்கு. ஏன்னா இப்போ ஐக்யூப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2 சைடில் ஒரு பிளாஸ்டிக் போர்டு இருக்கும், பின்னாடி ஒரு மட் கார்டு இருக்கும், அதில் டக ஆற ஆரம்பிக்கும். பட் இதில் அந்த மாதிரியான எதுவுமே இஷ்யூ இல்லை. ஏன்னா அந்த பில்ட் பண்ண அந்த இது எல்லாமே ரொம்ப ஒரு எசென்ஷியலாக ரொம்ப நல்லா டைட்டாக கொடுத்து பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்கோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் நல்லா இருக்கா? நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேனல் கேப்ஸ் கூட எனக்கு பெருசாக ஃபீல் பண்ண முடியல, எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நைட் டைமில் ஹெட்லைட் நல்லா இருக்கு. ஹை பீம், தென் ப்ளஸ் அந்த ஃப்ளாஷ் லைட்டு, அந்த ஆப்ஷனை நல்லா வச்சுருக்காங்க. தென் ஏத்தரோட இதில் பார்த்தீங்கன்னா அந்த அசாட் அலாம் அது நல்லா கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். பிரேக்கிங் எப்படி இருக்கு? டிஸ்க் பிரேக், போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே டிஸ்க் பிரேக்கு நல்லா இருக்கு. ப்ளஸ் இதில் பெல்ட் நாய்ஸ் இல்லை. ஏத்தரில் பார்த்தீங்கன்னா யூனிக்காக ஒரு மெட்ரோ ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு பெல்ட் நாய்ஸ் இருக்கும். இதில் சுத்தமாக இல்லை, ரொம்ப ஒரு இதுவாக தான் இருக்குது. பெல்ட் நாய்ஸும் கம்மியாக தான் இருக்குது. இல்லை, சுத்தமாகவே இல்லை. ஏத்தரில் ஒரு யூனிக்காக கொடுத்துருப்பாங்க, மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஹம்மிங் சவுண்ட் கேட்காது. ஆனால் இதில் அது இல்லை. ஆனால் நார்மலாக கொஞ்சம் அந்த வைனிங் சவுண்ட் கேட்கும்ல. மைல்டாக தான் இருக்குது. பூட் ஸ்பேஸ் அப்படின்னும் போது எப்படி உங்களுக்கு உள்ள சார்ஜர் லிட்டர் பூட் ஸ்பேஸ்? இது லிட்டர் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் ஆனால் ஒரு சார்ஜர் ப்ளஸ் ஒரு ஹாஃப் ஹெல்மெட் வைக்கலாம். ஒரு சார்ஜரும் ஒரு ஹாஃப் ஹெல்மெட்டை வைக்கலாம். ஓகே. நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஆனால் பூட் லிட்டர் நான் இங்கே போடுறேன். ஐ திங்க் 2 ஹெல்மெட் வைக்க முடியும்னு நினைக்கிறேன்ல. ஒரு ஹாஃப் ஹெல்மெட், பட் டீப்பாக இல்லை, ஒரு ஹாஃப் ஹெல்மெட் தான் வைக்கலாம். இந்த சார்ஜர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க எப்பவுமே கேரி பண்ணிட்டு போறது. ஆமா. ஓகே. சார்ஜர்ல நமக்கு வோல்ட் ரீசெட் பண்றாங்க. நம்ம சப்போஸ் ஹை வோல்ட் ஆயிடுச்சு, ஓகே, சோ அந்த டைம்ல கட் ஆஃப் ஆயிட்டு பேட்டரி சேவ் பண்ணன்றதுக்காக வச்சிருக்காங்க. நார்மலா ப்ளஸ் இதுல சார்ஜிங்க்கு ஒரு கவரும் கொடுத்துருக்காங்க, பிகாஸ் டஸ்ட் ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ இதெல்லாம் ஏத்தரில் அவ்வளோ இல்லை. ஆமாம், யாருமே கொடுக்கறது இல்லை. பட் நீட்டா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ப்ளஸ் இவங்களோட ஆப்பில் என்ன ஒரு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பூட்டை வந்து ஓப்பன்டாக வச்சுருந்தா அவங்களோட சிம்பிளோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா அலர்ட் கொடுத்துரும். என்னென்னதுக்கெல்லாம் அலர்ட் கொடுக்குது? நீங்கள் அலர்ட் வந்து நிறைய கொடுக்குதுன்னு சொல்கிறீங்க. தெஃப்ட் அலர்ட்டு, வண்டி கீ போடாமல் வண்டி யாராவது மூவ் பண்ணுறாங்கன்னா அப்போ ஒரு அலர்ட் கொடுக்கும். ஓகே. ப்ளஸ் இந்த மாதிரி பூட்டை நம்ம ஓப்பன் பண்ணால் அதுக்கு ஒரு அலர்ட் கொடுக்கும். ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணாமல் விட்டால் அலர்ட் கொடுக்கும். ப்ளஸ் சப்போஸ் சார்ஜிங் ஆகும்போது சார்ஜர் ஸ்டார்டடு, சார்ஜர் ஸ்டாப்டு, அது ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை அந்த சாக்கெட்டில் வந்து உங்களுக்கு பவர் வோல்ட் அதிகமாக இருந்ததுன்னா ஏதாவது ஒரு இஷ்யூஸ்னால் அது கட் ஆஃப்க்கு அவங்களே ஃப்ளக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் சார்ஜிங் ஸ்டாப்டு, ஸ்டார்டடு, ஸோ இந்த மாதிரி அலர்ட்லாம் அது கொடுக்கும். எதெல்லாம் வந்து ரியலி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எதெல்லாம் கொஞ்சம் அனாயிங்காக இருக்குது? ஏன்னா இவ்வளோ அலர்ட் இருக்குது, அவ்வளோ தேவை இருக்குமான்னு தெரியல. அதுதான் எனக்கும் இருக்குது. இந்த பூட் ஸ்பேஸ், இந்த பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் கூட அலர்ட் கொடுக்குது. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க, ஓப்பனில் விட்டுட்டீங்க அப்படின்றதுக்குலாம் அலர்ட் கொடுக்கறதா கொஞ்சம் எனக்கு ரொம்ப அனானிமஸாக இருக்குது. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா வண்டி தெஃப்ட்டுக்கு இது எசென்ஷியல். ஏன்னா வண்டி நம்ம கீ இல்லாமல் யாராவது ட்ரை பண்ணுறாங்கன்னா அதுக்கு நமக்கு எசென்ஷியல். ஓகே, யாரோ நம்ம உடனே அலர்ட் ஆகலாம். தென் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா
ஏதாவது சாக்கெட்டில் இஷ்யூ இருக்குது, சார்ஜிங் ஸ்டாப்புடு அப்படின்றதுக்குலாம் ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்து இனிஷியலாக சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இப்போ மோஸ்ட்லி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, சர்வீஸ் இப்போ தான் முடிச்சு எடுத்தவொடனே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றீங்க. என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, என்னெல்லாம் அதை வந்து இப்போ ரெக்டிஃபை பண்ணோன்னே உங்களுக்கு எப்படி இருக்குது? நான் இப்போ எடுத்த 1 மந்த் தான் ஆகுது. மார்ச் 5th அன்றைக்கி தான் எடுத்தேன். எடுத்த ஒரு 3 to 5 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் வந்து டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகுறது, மேப் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாதது, ப்ளஸ் அந்த த்ராட்டில் கொடுக்குற பிளேஸில் சின்னதாக மைக்ரோ வைப்ரேஷன் இருந்தது. ஒரு நான்ஸ்டாப்பாக 30 கிலோமீட்டர் கிராஸ் ஆகும்போது வண்டி வாபுல் ஆகிற கம்ப்ளைண்ட். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்தது. ஸோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்னடா வண்டி எடுத்து இப்படின்னு ஆச்சு. ஸோ இமீடியட்டாக சர்வீஸ் சென்டர் காண்டாக்ட் பண்ணேன். ஸோ அவங்க இமீடியட்டாக என்னோடய ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. வந்து பார்த்துட்டு என்னன்றதை நான் சொன்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு தென் இமீடியட்டாக வந்து அவங்க வந்து இல்லை நீங்கள் சென்டருக்கு கொண்டு வர வேண்டியிருக்கும், பிகாஸ் சாஃப்ட்வேர்லாம் ரிலேட்டடுன்றதுனால நீங்கள் அங்கே விட்டு போனேன்னாங்க. பட் நான் இருக்கிறது பள்ளிக்கரணை, அவங்க நெற்குன்றம். ஸோ 1 டே இதுக்காக நான் ஸ்பேர் பண்ணி வண்டி போய் விட்டுட்டு வந்தேன். ஒரு 1 டே தான் ஆச்சு. அவங்க டைரெக்ட் சிம்பிளோட கம்பெனிலேருந்து ஒரு பர்சன் டைரெக்டாக வந்திருந்தார். எல்லா ப்ராப்ளம்ஸையும் நோட் பண்ணாங்க. ப்ளஸ் இதை ரீபூட் பண்ணணும் சம்திங் ஏதோ சும்மா டெக்னிக்கலாக சொன்னாங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா 1 டேலே எனக்கு கம்ப்ளீட்டாக ஆல்மோஸ்ட் ரெக்டிஃபை ஆன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த மைக்ரோ வைப்ரேஷன் இப்போ இல்லை, அந்த சின்னதாக வாபிள் ஒரு ஷேக் ஆகிற மாதிரியான கம்ப்ளைண்ட் இல்லை. சாஃப்ட்வேர் ஏதோ ஃப்ளாஷ் இல்லை வைப்ரேஷன் அப்படின்னா உங்களுக்கு இந்த த்ராட்டில் க்ளோஸ் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா அந்த மோட்டார் ரன்னிங் மாதிரி இருக்குது. நான் கூட லைட்டாக ஃபீல் பண்ணேன். பட் அது க்ளோஸ் ஆனவும் ஒரு லைட்டாக ஒரு பட் பெரிய நம்ம அந்த ஆனால் இதுக்கு ப்ரீவியஸாக ரொம்ப அதிகமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்தது. அது ஒரு அளவுக்கு இருந்தது. அது ஒரு மாதிரி ஏன்னா அந்த இடத்துல இப்படி கை வைக்கும்போது என்னடா த்ராட்டில் க்ளோஸ் பண்ணியும் அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கே அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தது. ஓகே. மற்றபடி வந்து டிஸ்பிளே ஹீட் ஆகிற கம்ப்ளைண்ட் அதெல்லாம் இல்லை. அதே மாதிரி இதில் மெயினாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, இதில் மேப்பு பார்த்தீங்கன்னா அவங்களே ஜிபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேப் மை இண்டியான்ற ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் அந்த மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கூகுள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நார்மல் லொக்கேஷன்லாம் அதில் வியூ ஆகாது. ரொம்ப ஃபெமிலியரான லொக்கேஷன்ஸ், ரொம்ப ரீச்டு லொக்கேஷன் மட்டும்தான் அதில் பார்க்க முடியும். தென் இதை கம்பெனிலேயே கேட்டேன் நான், இல்லை சார் இது வந்து மேப் மை இண்டியான்ற ஒரு அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் மேட் ஆக்சுவலாக இந்தியன் ஆப்பு. ஸோ அது இதில் ஆனால் அந்த மேப் மை இண்டியாவில் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் டைமில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் வருதுன்னா பிரிட்ஜோட இமேஜ் நமக்கு வியூ ஆகுது. அதெல்லாம் ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்குது கூகுளில் கம்பேர் பண்ணும்போது. பட் இதில் சின்ன ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேவிகேஷனோட சிம்பிள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இல்லை. பிகாஸ் ஒரு 10 மீட்டர்ஸில் ரைட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஷார்ட்டான ஒரு ரைட் காமிக்கணும். ஏரோ மார்க்கில் ரொம்ப லென்த்தியான ஏரோ மார்க் காமிக்குது. ஆனால் ஸ்க்ரீனோட டாப் ரைட்டில் 10 மீட்டர்ஸில் ஒரு ரைட்டுன்னு சொல்லி ஒரு ஷார்ட்டாக காமிக்குது. நம்ம இந்த பெரிய ஏரோ பார்க்குறதா இல்லை இந்த 10 மீட்டர்ஸில் ரைட்டுன்றதை காமிக்கணுமா அப்படின்றத பார்த்தா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ இதை கம்பெனியில் சொல்லியிருக்கேன், அவங்க இதை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி மேப் மை இந்தியா ஓப்பன் பண்ணுறதுல உங்களுக்கு அந்த கிளிச் இருந்தது. அந்த அப்ளிகேஷன் நம்ம ஸ்க்ரீன்லேருந்து மேப்பை நான் கிளிக் பண்ணாவே போகும், அகைன் ஆட்டோமேட்டிக்கலி ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ அந்த மேப்பை நான் அப்ளை பண்ணவே முடியல. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த என்னோடய ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அந்த 5 டேஸில் போய் கம்ப்ளைண்ட் சொல்லி அவங்க ஒரு 1 டே விட்டுட்டு போயிட்டு அதில் எனக்கு கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிட்டாங்க. இப்போ மேப் இஸ் ஒர்க்கிங். தென் அதை ரீஸ்டார்ட் ஆகுறது எல்லாம் இஷ்யூலாம் இல்லை. வண்டி போகிறது இப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஸ்மூத்தாக போயின்ட்டுருக்கு. ரேஞ்சஸ்லாம் கரெக்டாக அந்த ஒரு எக்ஸாக்டாக அந்த ரியல் ரேஞ்சுக்கு நியர்பைலாம் அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை. பட் இந்த வைப்ரேஷன் அதெல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. இந்த ஆர்ன் ப்ரெஸ் பண்ணுற இந்த ஃபிங்கரிங்ஸ் இந்த நம்ம ஹேண்டிலில் கை வச்சுட்டு ஆன் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஃபிங்கரிங் கம்ஃபர்ட்டாக இல்லை. இது அவங்களே ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. பிகாஸ் நிறைய கஸ்டமர்ஸ் சொல்லியிருக்காங்க போல இருக்குது. ஸோ இது அவங்களோட R&Dயில் வந்துட்டு இந்த அந்த ஃபிங்கரிங்கோட பட்டன்ஸை வந்து அப்டேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது அப்டேட் பண்ணாங்களா எங்களை இன்ஃபார்ம் பண்ணுவாங்களாம். அப்போ நாங்கள் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. தம்பு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ப்ளஸ் நமக்கும் அது கம்ஃபர்ட்டாக யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ்வலி ஹார்ன் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பார்ஷியலி ஹேண்டில் பிரேக்லேயும் கை வச்சிருப்போம், ஹார்னு ப்ரெஸ் பண்ணுவோம். ஆனால் இது நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பிரேக்கை விட்டுட்டு பண்ணும்போது ஒரு பயம் வந்துடுது. ப்ளஸ் அதர் கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ நான் இதையும் அங்கே கம்பெனியில் ஃபீட்பேக் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் கீ செட்டில் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஃபீச்சர்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த Gen 2ல் வந்து ட்ராக்ஷன்ஸுக்குன்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரீஜனுக்குன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மோடு பார்த்தீங்கன்னா ஈகோ எக்ஸ்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு ஏர் வரைக்கும் ஒரு 4 மோடு இருக்குது. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஈகோ மட்டும் தான். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஃபீச்சர்ஸ் அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க?
ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் வச்சுருக்காங்க, லெவல் 1 2 3 4 வச்சுருக்காங்க. ஸோ லெவல் 1 மைல்டாக தான் ரீஜென்ரேட் ஆகுன்ற மாதிரி வச்சுருக்காங்க. நான் லெவல் 1ல் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன். அதர்வைஸ் வேறு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது நிறையா. அந்த வாட்டோட கன்சப்ஷன் நம்ம ரன்னிங்கில் வந்துட்டு நம்ம போகிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வாட் கன்சப்ஷன் ஆகுதுன்ற ஒரு ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஃபீச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? ஒரு ஒன் டைம் பார்த்தேன். அது நம்மளுக்கு ரேஞ்சு தானே நம்ம பார்க்கணுன்றதுனால எனக்கு டெக்னிக்கலாக அது எப்படி பார்க்கணும் தெரியலன்றதுனால நான் அதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஆமாம், இதில் ஃபாண்ட் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, ஸ்க்ரீனில் சின்னதாக இருக்குது. அது ப்ராக்டிக்கலி எனக்கு தெரிஞ்சு அது பார்க்கக்கூடிய சுச்சுவேஷனில் அது இல்லை. அது நின்று வேணால் பார்க்கலாம். பட் அது கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா இன்னும் தெரிஞ்சிருக்கும் நமக்கு எவ்வளோ. அதே மாதிரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு லொக்கேஷன் இருந்ததுன்னா சென்ட் டு ஸ்கூட்டர்னு ஆப்ஷன் ஏத்தரில் இருந்தது. ஏதோ ஒரு லொக்கேஷன் நம்ம ஃபோனில் இருந்து லொக்கேஷன். நம்ம மற்ற எல்லா ஃபோனுமே கூகுள் பேஸ்டு தான். அதனால் எந்த லொக்கேஷன் இருந்தாலும் சென்ட் டு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களோட சிம்பிள் ஆப்பில் போயிட்டு நம்ம மேனுவலாக லொக்கேஷன் டைப் பண்ணிவிட்டு அதை தான் சென்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கே தவிர்த்து நமக்கு யாரும் இப்போ வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க ஓப்பன் வித் அப்படின்ற ஆப்ஷன் இதில் வந்து காமிக்கல. பிகாஸ் இவங்களோட கூகுள் லொக்கேஷன் மேப்பே இப்போ டிஃப்ரெண்ட்ன்றதுனால மேப் மை இண்டியா கூகுளாக இருந்தால் மேபி இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்மளாக மேனுவலாக டைப் பண்ணி தான் சென்ட் டு ஸ்கூட்டர்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபீச்சர்ஸில் ஆட்டோ ஹோல்டு ஃபீச்சர்னு ஒன்று இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் நான் ரோடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட் ரோடு தான் வச்சு பண்ணுறேன். இன்னொன்று என்ன கேட்டிங்க? ஆட்டோ ஹோல்டு மட்டும் எனக்கு சரியாக ஃபங்க்ஷன் ஆகாத மாதிரி தெரியுது. நான் 2 தடவை ட்ரை பண்ணேன். அவங்க என்ன சொல்லணும்னா 2 தடவை பிரேக்கை ஹோல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கன்றாங்க. ஸோ அதனால எனக்கு அது ஆட்டோ ஹோல்டு என்னமோ ரொம்ப நம்ம ட்ரை வேணா பண்ணி பார்க்கலாம். அந்த ஒரு ஸ்லோப்பில் நம்ம ஏற்றி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படி. கண்டிப்பாக. இப்போ பேக்கில் போகுதா? இப்போ நான் இங்கே போயிட்டு இது ஸ்லோப்பு பிரேக் போட்டேன்னா பிரேக் போட்டோடனே சூப்பர் ஹோல்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் பின்னாடி போல். இப்போ வந்து அவர் சூப்பர் ஹோல்டு எப்படி அப்படின்றது கற்றுக்கிட்டாரு. ஒன்றும் இல்லை, போயிட்டு அங்கே பிரேக் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணணும். ஃபியூ செகண்ட் வெயிட் போட்டிங்கன்னா இப்போ செக் பண்ணி பாருங்கள், அது நீங்கள் ஆக்டிவேட் ஆகும். இப்போ இனிஷியலாக இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டால் நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் நிற்கிது. ஏன்னா நிறைய பேருக்கு ஆட்டோ ஹோல்டு ஃபஸ்ட்டு அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணோன்னு தெரிய மாட்டேது. அது தெரிஞ்சிருச்சுன்னா மேபி ஈஸியாக இருக்கலாம். ஆமாம், ஏத்தர் கஸ்டமரும் அதே தான் சொன்னார். பட் அதுக்கு ஃபியூ செகண்ட் நீங்கள் கொஞ்சம் டிலே ஆகிட்டு தான் அந்த ஆட்டோ. ஆமாம், அப்படி தான் சொன்னாங்க. அதனால தான் எனக்கு என்னமோ அது ஃபங்க்ஷன் ஆகலையோ நம்ம. ஆனால் அது உடனே இப்போ உங்களுக்கு 5 செகண்டுக்கு முன்னாடி நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா ஆல்டோ ஹோல்டு உங்களுக்கு ஒர்க்கிங் ஆகுதா இல்லையானே தெரியாது. அது ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஹோல்ட் ஃபங்க்ஷனே ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதை தவிர உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் ஓகே. த்ராட்டில் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. இது ரொம்ப சென்சிட்டிவ் வச்சிருக்காங்க. பட் இந்த த்ராட்டில் நம்ம இப்படி லூஸாக இருக்கிறவே என்ன ஒரு டிராபேக் நான் என்ன ஃபேஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டாண்ட் பைல இதோட டைட்டாக இருக்கும்ன்றீங்களா? ஆமாம், ஏத்தரில் ரொம்ப டைட்டாக இருக்கும். நான் ஒரு நிமிஷம். பட் இந்த லூஸாக இருக்கிறதோட டிராபேக் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இங்கே மூவ் பண்ணுறது காலில் வச்சு மூவ் பண்ணுறது போது இதை நம்ம ப்ரெஷர் கொடுக்க வேண்டியதாக ஆகிடுது. ஓகே, இந்த கிரிப்பு அது அப்படின்னா ஒன்று டக்குன்னு அது த்ராட்டில் ஆகிடுது. இப்போ நீங்கள் இதை மூவ் பண்ணோன்னா நீங்கள் ரிவர்ஸ் போட்டு தானே மூவ் பண்ணுவீங்க? இல்லை, சின்ன கேப்பில். ஓகே, ஒரு சின்ன கேப்பில் வண்டி வந்து நம்ம ஆனில் மட்டும் தான் இருக்குது, ரிவர்ஸ் எடுக்காமல் சொல்கிறேன். இப்படி மூவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இப்படி மூவ் பண்ணும்போது இது மேலே கை பட்டு டக்குன்னு த்ராட்டில் ஆகிடுது. ஓகே. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க நம்ம முன்னாடி நிற்க வைக்கிறோம், பசங்க தெரியாமல் இப்படி கை வச்சு பண்ணிட்டாங்கன்னா அது ஆகும். ஆனால் ஏத்தரில் அப்படி இருக்காது, ஹார்டாக இருக்கும். ப்ளஸ் வண்டி ஆன் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு இப்போ நீங்கள் வண்டி ஸ்டாப் போடுறீங்க, அதுக்கப்புறம் பார்க்கிங் மோடுன்னு ஒன்று இருக்குல்ல? பார்க்கிங் மோடு இல்லை சம்திங் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு, மோட்டரை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்குது, பவர் ஆஃப் இருக்குது. அப்போ நீங்கள் வண்டி நிப்பாட்டினோடனே ஒன்று சைட் ஸ்டாண்ட் போட்டால் கட் ஆஃப் ஆகிடும். ஆமாம், இல்லை நீங்கள் வந்து மேனுவலாகவும் கட் ஆஃப் பண்ணலாம். அதையும் மீறி குழந்தைங்க திருவிட்டாதான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ நம்ம சிக்னலில் நின்றுட்டுருக்கோம். சிக்னல் நின்றுட்டு இருக்கும்போது தெரியாமல் இப்படி பசங்க இப்படி கை வைக்கிறான்னு வச்சுங்களேன், இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதனால சொல்லுவேன். 2 சிச்சுவேஷன் எனக்கு கம்ப்ளைண்ட். நம்ம கையை வச்சு ஏதாவது திருவிட்டாங்கன்னா, குழந்தை வச்சு பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு. இப்போ ஏத்தரில் அப்படி கிடையாது, பசங்க என்னதான் கை வச்சாலும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுக்கணும். பட் இதில் அப்படி இல்லை, ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. இந்த சாஃப்டாக இருக்கிறோட இன்னொரு கம்ப்ளைண்ட் எதாவது சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சின்ன கேப்பில் இப்படி மூவ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஆன் பண்ணி கொஞ்சம் த்ராட்டில் பண்ணுங்கள், மைக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே,
இது ஈக்குவலாக இருக்கனால இப்போ நீங்கள் ஏர் மோட்டில் வச்சு அதே த்ராட்டில் கொடுங்க. நான் என்ன சொல்றேன்னா வண்டி ஜம்ப் ஆகிற மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கான்னு பார்க்குறேன். இல்லைல்ல, உங்களுக்கு பொறுமையாக தானே போகுது. ஆ, ஏன்னா அப்படி இருந்தால் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி திடீர்னு த்ராட்டில் பண்ணால் போயிடும்னு. சரி. இந்த சாஃப்ட்னஸ் வேணாம்னு நான் நினைக்கிறேன். ம் ம் ம். அவங்க கேட்டதுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணுன்றதுக்காக அப்படி இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நார்மலி இது அடல்ட்ஸை வந்து சூப்பர்விஷனில் தான் இருக்கணும். நார்மலி சில்ட்ரன்ஸை வந்து நீ அந்த இருக்கணும்னா நம்ம சூப்பர்விஷனில் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஹை ஸ்பீடு வெஹிக்கிளில் உட்காந்துட்டு த்ராட்டில் இன்ஜினை ஆன் பண்ணிவிட்டு குழந்தைய திரும்ப விட்டால் என்ன பண்ணுறதுன்ற கேள்வி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள். ஸோ அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் அதை கொடுத்தா தான், இல்லைன்னா பிக்கப் உங்களுக்கு கம்மியாகும். பட் ஸ்டில் இதுக்கு ஏதாச்சும் லாக் சிஸ்டம் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அப்படி இருந்ததுன்னா இந்த ஃப்ரீனஸை ஸ்டாப் பண்ணிட்டா போதும். இல்லை, உங்களுக்கு இருக்கிற 2 சொல்யூஷன் ஒன்று தான். ஒன்று, அதுக்கு பார்க்கிங் மோட்னு இப்போ எதுவும் இல்லை. நீங்கள் அப்படி இருக்கும்போது எய்தர் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மோட்டரை கட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சமயத்தில் வெயிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். குழந்தைங்கள அதை தொட விடாமல் பண்ணணும். இல்லை குழந்தைங்கள பின்னாடி உட்கார வைக்கணும். அதுதான் நம்ம பண்ண முடியும். மேபி இதுக்கு வேற ஏதாச்சும் இந்த சொல்யூஷன் டைட் பண்ணுற ஆப்ஷன் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் இந்த அளவுக்கு ஃப்ரீ இல்லாமல் டைட்டாக வச்சிருக்கலாமே. இப்போ நம்ம இதோட சார்ஜிங்கை பற்றி பேசிடுவோம். சார்ஜிங் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபிலிட்டி இருக்குது? எவ்வளோ நேரம் உங்களுக்கு இது சார்ஜ் ஆகுது? 0 to 100 ஆகிறதுக்கு ஒரு 6 to 6.5 hours ஆகுது. 6 to 6.5 hours ஆகுது. ஆமாம். இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அது ஏதாச்சும் இங்கே சப்போர்ட் இருக்குங்களா நமக்கு? அவங்க எனக்கு லிஸ்ட்டு கொடுக்கல. பட் நானும் ஃபாஸ்ட் சார்ஜுக்கு அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணல. வீட்லேயே சார்ஜ் போடுறதுனால நான் போட்டுடுறேன். நைட்டில் சார்ஜ் பண்ணிடுறது. ஸோ அது கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதுலேயும் ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நார்மல் சார்ஜிங், ஆப்டிமேட் சார்ஜிங், லிமிட்டட் சார்ஜிங். லிமிட்டட் சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 80% வரைக்கும் தான் ஆகணுன்ற மாதிரி செட்டிங் வச்சுருக்காங்க. தென் ஸ்மார்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டில் வந்துட்டு ஒரு கட் ஆஃப் ஆகிட்டு மார்னிங் 5 o'clock மட்டும் தான் 100% கம்ப்ளீட் ஆகும். சரி, நம்ம 12 o'clock டைமில் நம்ம போட்டால் கூட சரி பரவாயில்ல. அந்த பிட்வீன் 5 hours வந்துட்டு ரிமைனிங் சார்ஜஸ் கட் ஆஃப் ஆகும். ஹீட் ஆகாமல் நமக்கு சார்ஜ் ஆகும். நார்மல் சார்ஜிங் வந்து நம்ம என்ன பர்சன்டேஜில் ஒரு 60% எக்ஸசைஸ் 40% போடணும். அந்த எக்ஸாக்ட் டைமை கால்குலேட் பண்ணி ஒரு நைட்டு 11 மணிக்கெலாம் கூட 100% கம்ப்ளீட் ஆகிடும். 100%. அது நார்மல் சார்ஜிங். ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணும்போதே நம்ம கிட்ட ஆப்ஷன் கேட்கும். நார்மல் சார்ஜிங், ஆப்டிமல் சார்ஜிங், லிமிட்டட் சார்ஜிங் சொல்லிட்டு. இந்த வண்டியில் இது மாதிரி வோல்டேஜ் ட்ராப் ஆகி வண்டி வந்து இமீடியட்டாக பேட்ரி லெவல் குறையிறதோ, இல்லை பேட்டரியில் வந்து ஹீட்டிங் இருக்கிறதோ, இல்லை மோட்டரில் ஏதாச்சும் ஹீட்டிங் ரிலேட்டடோ இது மாதிரி ஏதாச்சும் கன்சர்ன்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா? ஹீட்டிங் ஒன்றும் ஃபேஸ் பண்ணல. ஹீட்டிங் பட் இந்த வெயிலுக்கு ஹீட்டிங் எதுவுமே தெரியலையா? எனக்கு தெரியல. தெரியல. இந்த டிஸ்பிளே அதெல்லாம் தெரியல. இன்னொன்று மேக்ஸிமம் நான் டேயில் டிரைவ் இல்லை. மார்னிங் ஆஃபீஸ் டைம், ஈவினிங் ஆஃபீஸ் ரிட்டர்ன் டைம் தான். இந்த பகலில் ஓட்டுற சான்சஸ் இல்லை. இப்போ நீங்கள் வந்திருப்பீங்களா? அது கூட டே தான் இல்லை? இல்லை, நடுவில் உச்சி வெயில் அந்த மாதிரி எதுவும் ஓட்டலை போல். இன்னொன்று என்ன ஃபேஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, இப்போ நைட்டு நம்ம சார்ஜ் போட்டு எங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வெளியில் போயிருந்தோன்னா அந்த பேட்ரி ட்ரெயின் ஆகுறது என்னமோ கொஞ்சம் ஏற்றரோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக மாதிரி இருக்குது. ஒரு 10 hours பார்த்தீங்கன்னா 10 hours வண்டி நான் ஐடியலாக விட்டுட்டேன்னா 1 to 2% பேட்டரி ட்ரெயின் ஆகுது. பட் இது நீங்கள் டெக்னிக்கலாக இல்லை, இட்ஸ் நார்மல் அப்படின்னு சொன்னீங்க. நார்மல் தான். ஆனால் ஏத்தரை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 2 days once தான் 1% ட்ராப் ஆகும். இல்லை, ஏத்தருமே தே அக்ரீடு. நம்ம சில யூசர் கிட்ட பேசும்போது அந்த ட்ராப் ஏத்தரில் இருக்குன்னு அவங்களும் நானும் ஃபேஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு 2 days once தான் 1% ட்ராப் ஆகும். 2 days once இல்லை, ஒரு நாள் விட்டாலே 2-3%. அதனால என் வண்டி இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லை, ஏத்த ரிஸ்டா ஓனரும் அதுதான் அக்ரி பண்ணார். நீங்கள் நைட்டு நீங்கள் ஒரு நாள் விட்டாலே 2% 3% போயிடுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன் இந்த வண்டி இந்த மாதிரி கனெக்டட் ஃபீச்சர்ஸில் அதே மாதிரி அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ஏத்தரில் என்னென்னா ஒரு அட்வான்ஸாக மிட் நைட்டில் ஏர்லி மார்னிங் ஒரு 3 to 4 o'clock தான் வச்சுருக்காங்க. ஓகே, ஆட்டோ அப்டேஷன். நம்ம ஒரு 5 o'clock சார்ஜ் முடிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்டடாக சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டிங் அப்படின்ற மாதிரி 4:30 நம்ம போய் எழுந்தணும். ஸோ இவங்களோட சாஃப்ட்வேர் அப்டேட் எப்படின்றது தெரியல. ஆனால் ஃபோனில் மட்டும் என்ன ஆகுதுன்னா ஆப் ஆட்டோமேட்டிக்காக 3 days 4 days once லாக் அவுட் ஆகிடுது. ஓகே, ஸோ எவ்ரி அந்த 4 days once 5 days once என்ன ஆகுதுன்னா நம்ம அகைன் மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ண வேண்டியது. அது மட்டும் அந்த சேவ் பண்ணிவிட்டு அப்டேட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆப் தானாக அது ஆப் அப்டேட் ஆகுறதுனாலயா இல்லை நம்ம ஏதோ நெட்வொர்க்கை விட்டு கவரேஜ் போகிறதுனாலயா என்னன்றது எனிதிங் அது ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகும். ஆமாம், அது மட்டும் லாகின் ஓகே. பட் ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக இவ்வளோ 5 days once ஆட்டோமேட்டிக் லாக் அவுட் ஆகுறதுன்றதான் என்னன்னு தெரியல. நம்ம இப்போ வாரண்ட்டி பற்றி பேசிடுவோம். சார், இப்போ வாரண்ட்டி வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வாரண்ட்டி வந்து கொடுத்துருந்தாங்க,
அதில் நீங்கள் என்ன வாரண்டியை பிக் பண்ணியிருக்கீங்க? வாரண்டி பிரேக்கப் டீட்டெயில்ஸ் நான் ஸ்டார்டிங்கில் கேட்டேன், அவங்க டீட்டெயில் அனுப்புகிறேன்னாங்க, இன்னும் அனுப்பலை. பட் ஸ்டாண்டர்ட் வாரண்டியில் ஸ்டாண்டர்டோட வாரண்டி என்ன பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ். ஸ்டாண்டர்ட்லேயே 8 ஸ்டாண்டர்டு வந்து நீங்கள் வாங்கும்போது 8 இயர்ஸோட வந்து 8 இயர்ஸ் வாரண்டி, 80,000 கிலோமீட்டர்ஸ். இது பேட்டரிக்கு மட்டுமா மோட்டருக்குமா? பேட்டரி மோட்டர் ரெண்டுமே சார். பேட்டரி மோட்டர் கண்ட்ரோலர் வருமா? அதெல்லாம் டீட்டெயிலாக நான் கேட்டுக்கல சார், ஏன்னா நான் அந்த அளவுக்கு எனக்கு 80,000 பேட்டரி வாரண்டின்னு நான் அதை பேஸ் பண்ணி போயிட்டேன். ஆனால் நான் வாரண்டியோட பிரேக்கப் கேட்டிருக்கேன். அவங்க சேல்ஸ் பர்சன் எனக்கு மெயில் பண்ணுறேன்னாங்க, ஏதோ சேல்ஸ் பிஸிலியான்னு தெரில, ஃபாலோ பண்ணி நான் கேட்கணும். இன்னொன்று லைஃப் டைம் வாரண்டிக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஓகே. பட் சேல்ஸ் பர்சன் கொஞ்சம் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணதில், ஏன்னா அதுக்கு 40,000 அடிஷ்னலாக பே பண்ணணும். அடிஷ்னலாக 40,000 அடிஷ்னலாக அப்படின்னா இது ஆல்ரெடி நீங்கள் 195 எடுத்தீங்களா? பண்ணியிருக்கோம். இன்னொன்று ஆல்ரெடி அவங்க 8 இயர்ஸ் 80,000 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இதுவே உங்களுக்கு வந்து 8 இயர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டைமுக்கு வந்து வேறு பேட்டரி அப்டேட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த 40,000 எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அவங்க பர்சனலாக சஜஸ்ட் பண்ணாங்க. அதான் இந்த ஜிபிஎஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் ஜிபிஎஸ் கொடுத்துருக்க ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா வேலிட் 1 இயர் தான் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணணும்னா அந்த ப்ரைஸாக ரொம்ப 1 இயர் மட்டும் தான் ஜிபிஎஸ் வால்யூம், அதுக்கப்புறம் 4,000 சம்திங் நான் ரீசார்ஜ் பண்ணணுன்றாங்க. ரொம்ப ஹையாக இருக்குது. 4,000 கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா ஏத்தரில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் ஃப்ரீ பேக் ஃப்ரீயாக இருக்குது. ஆமாம். ஸோ 3 இயர்ஸ் கழிச்சு கூட பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் கூட நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்துருக்கு. நான் இந்த ஜிபிஎஸ் எடுக்கலன்னா என்னெல்லாம் நமக்கு கட் ஆகும்? ஜிபிஎஸ் எடுக்கலன்னா என்னன்னா வெஹிக்கிளை ட்ராக் பண்ண முடியாது. ட்ராக் பண்ண முடியாது. ஏதாவது வெஹிக்கிள் தெஃப்ட் ஆச்சுன்னா அலர்ட் வராது. அந்த உங்களுக்கு ஸோ ஆப் அந்த மொபைல் ஆப்போட சிங்க்ரனைஸ் ஆகிற ஸ்டாப் ஆகிடும், மேப்பை யூஸ் பண்ண முடியாது. மிச்சபடி இதில் அடிப்படையாக நமக்கு பேட்டரி மோட்டரில் இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. 2000 கிலோமீட்டரில் இப்போ மேற்கொண்டு நம்ம பண்ணலாம். ஓகே பாஸ், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம்.